நமஸ்காரம். தமிழ் புத்தாண்டு சுபகிருத்து வருஷம் ஆரம்பிக்க போகுது. வாசல்ல மாவில தோரணம் கட்டுவோம். எல்லா வித பழங்களும் பூஜைக்கு வாங்குவோம். 6 வகை சுவையுடன் சமையல் செய்வோம். பண்டிகைன்னா மோர் குழம்பு, பருப்பூசலி, புளிப்பு கூட்டு, மெதுவடை, வெல்லம் போட்டுதான் எல்லா பண்டிகைக்கும் பாயசம் பண்ணுவோம். பருப்புலயோ இல்லைன்னா அரிசியிலயோ பாயசம் செய்வோம். எப்பவும் பண்ற மோர் குழம்பு அதெல்லாம் விட்டுட்டு சமைக்க கூடியதா எடுத்துருக்க. மோர் குழம்பும் ரொம்ப ஈஸி. வேற டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வித்தியாசமான மெனு எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வரிசையில ஒண்ணா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடியில 6 வகை சுவையும் வந்துடும். 3/4 கப் வெல்லம் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஜலம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிற வரையும் சுட வச்சுக்கிறேன். வெல்லம் கரைஞ்சிடுத்து. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கிளிமூக்கு மாங்காய் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அதனுடைய தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்ல 1/2 கப் ஜலம் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ மீடியம்ல இருக்கு. ப்ரெஷர் குக்கர் மூடி வெயிட்டை போட்டுட்டு ஒரு சத்தம் வந்தா போறோம். அங்க நல்லா வெந்துட்டு வெள்ளை ஜலத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டியா இருந்தா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது எனக்கு கரெக்டா இருக்கு. அடுப்பை அணைச்சுடுறேன். இது ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ. இதுல இருந்து பூவை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கிறேன். வெறும் வாணலில குறைச்ச தீய வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா கருத்து வரணும், இல்லைன்னா கசக்கும். நல்லா வறுத்துட்டேன். இப்ப அடுப்பை அணைச்சுக்கிறேன். வானிலையில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து. மிளகா 1 சேர்த்துக்கிறேன். மாங்காய் பச்சடியோட கடுகு சேர்த்துக்கிறேன். வறுத்த வேப்பம்பூல பாதி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மாங்காய் பச்சடியில 6 வகை சுவை இருக்கு. எப்படின்னா வெல்லம் இனிப்பு, மாங்காய் புளிப்பு, உப்பு உவர்ப்பு, மிளகாய் காரம், கடுகு துவர்ப்பு, வேப்பம்பு கசப்பு. 6 வகை சுவையும் சேர்ந்தது மாங்காய் பச்சடி. அதனால கண்டிப்பா எல்லாரும் மாங்காய் பச்சடிய வருஷ பருப்புக்கு செய்வோம். வெண்டைக்காய் கறி செய்ய போறேன். அதுக்கு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாணலியில. எண்ணெய் கொஞ்சம் சுட்ட உடனே கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் 1. வெண்டைக்காயில இருக்கிற குழகுழப்பு தன்மை சீக்கிரம் குறையறதுக்கு நான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுவேன். அதுதான் இந்த 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அந்த எண்ணெயில போட்டு ஒரு பிரட்டிக்கிறேன். 1/2 கிலோ வெண்டைக்காவை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ மீடியம்ல இருக்கு. ஒரு 5-6 நிமிஷம் அதை விடாம வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்ப கொஞ்சம் கிளறி விட்டா போதும். 3/4 பதம் வெந்துருத்து. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். இப்ப உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். 2-3 நிமிஷம் வதக்க வேண்டி இருக்கும். நல்லா வதங்கிட்டு சீக்கிரம் குழகுழப்பு தன்மை அடங்கிட்டு இந்த வெண்டைக்காயோட கலரும் மாறாத அப்படியே பச்சை நிறம் அப்படியே இருக்கு. அதுதான் மெயின் சீக்ரெட்டே. இந்த கடலை மாவு சேர்க்கறது தான். வெண்டைக்காய் ரெடி ஆயிட்டு. குடமிளகாய் கறி பண்ண போறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 டீஸ்பூன் தனியா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 மிளகாய், இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். பருப்பு கலர் பொன்னிறமாயிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்ததை அப்படியே மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். வாணலில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமா மாறணும்.
நன்னா வறுத்தாச்சு. 300 கிராம் குடமிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிற விரையெல்லாம் எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். அடுப்பு தீ லோவில் இருக்கு. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷம் வேக வைக்கிறேன். ரொம்ப ஓவரா குக் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் கடுக்குன்னு இருந்தாதான் நல்லா இருக்கும். முக்காப்பதம் வெந்துடுத்து. மூடி போடாம 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இந்த அளவு இருந்தா போதும். அரைச்சு வச்ச பவுடரை சேர்த்துக்கிறேன். இந்த காய் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். 3-4 நிமிஷத்துல இந்த குடமிளகாய் காய் ரெடி ஆயிடுது. அடுத்தது அரைச்சு விட்ட பருப்பு குழம்பு. முதல்ல அதுக்கு வேண்டியதை அரைச்சிக்கலாம். வானிலையில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தனியா 1/2 டேபிள் ஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4-5. இதை நல்லா வறுத்துக்கிறேன். பருப்பு பொன்னிறமா ஆயிடுத்து. அடுப்பு அணைச்சிடுறேன். தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். அந்த சூட்டுலயே லேசா இதை வதக்கிக்கிறேன். இந்த வறுத்ததை அப்படியே ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா ஜலம் சேர்த்து நல்லா அரைச்சுன்றேன். வானலியில இந்த வெட்டிய கறிகாய், பீன்ஸ், கேரட்டு, பரங்கிக்காய், பூசணிக்காய் எல்லாம் ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கீரினதை 2 சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு ஜலம் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு முக்காப்பதம் வேகட்டும். நல்லா வெந்துடுத்து. புளி ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 2 கப்பு ஜலத்துல நல்லா கரைச்சுட்டேன். புளி ஜலத்தை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்ப புளி வாசனை போற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயில கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிச்சுட்டு இப்ப அரைச்ச விழுத சேர்த்துக்கிறேன். அந்த மிக்சர் ஜார்ல கொஞ்சம் ஜலமும் சேர்த்துக்கிறேன். வெந்த துவரம்பருப்பு ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. அதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புல எவ்வளோ தண்ணீர் சேர்க்கணுமோ சேர்த்து கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். பொடியா நறுக்கின கொத்தமல்லி. குழம்பு கொதிக்கும் போது நல்ல வாசனையோட இருக்கு. அடுப்பை அணைச்சுடுறேன். வானலியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சிட்டு இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். அரைச்சு விட்ட குழம்பு ரெடி ஆயிடுத்து. அடுத்தது பொடியே போடாத ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை எடுத்துட்டு 1 கப் ஜலத்துல நல்லா கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். 2 தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கீரிய பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு எடுத்துட்டு நல்லா பொடிச்சுட்டு இருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டோம் 5 நிமிஷம். தேவையான அளவு உப்பு, 1/4 கப் வெந்த துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா மசிச்சுக்கிறேன். அதுல தேவையான அளவு ஜலம் சேர்த்து ரசத்தோடு சேர்த்துன்றேன். பொடியா நறுக்கின கொத்தமல்லி. ரசம் கொதிக்க கூடாது. மேல நுர கட்டி வரும்போது அடுப்பை அணைச்சிடுறேன். 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சுக்கிறேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் 1 கிள்ளி சேர்த்துக்கிறேன். வறுத்த வேப்பம்பூ, கருவேப்பிலை. பொடி போடாத ரசம் ரொம்ப சுவையா இருக்கும். ஈஸியா செய்யக்கூடியது. ட்ரை பண்ணுங்க.
நெல்லிக்காய் தயிர் பச்சடி. 5 நெல்லிக்காயில உள்ள இருக்கிற விதைய நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தேவைக்கு ஏற்ப, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சின்னு வரேன். அரைச்சத 1/2 கப்பு தயிர்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, பொரிஞ்ச கடுகு தயிரோட சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விடுறேன். நெல்லிக்காய் துவர்ப்பு தன்மையுடையது. நெல்லிக்காய் பச்சடி தமிழ் வருஷ பருப்புக்கு நாங்க செய்வோம். நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி. நெக்ஸ்ட் வாழைக்காய் சிப்ஸ். சிப்ஸ்க்கு நல்ல முத்தின வாழைக்காயா இருக்கணும். வாழைக்காய் மேல இருக்கிற தோலை சீவிட்டு ஃபுல்லா வெள்ளையா இருக்கணும் அந்த வாழைக்காய் சீவினது. வாணலியில எண்ணெயை காய வைக்கிறேன். அடுப்பு தீ மீடியம்ல வச்சுருக்கேன். நேர எண்ணெயிலேயே வாழைக்காயை சீவிக்கிறேன். ஒரே சைஸா சீவணும். நேரா எண்ணெயிலையும் சீவலாம், இல்லைன்னா சீவி தண்ணியில போட்டு அலசிட்டு துணி மேல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தும் எண்ணெயில போடலாம். நான் கொஞ்சமா பண்றதுனால நேர எண்ணெயிலேயே சீவிட்டேன். எண்ணெயோட அந்த சலசலப்பு சத்தம் கொஞ்சம் அடங்கணும். பொரிச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஜலத்துல கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு இருக்கேன். உப்பு ஜலத்தை நேரா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில. நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும். வாழைக்காய் சிப்ஸ் ரெடி. அடுத்தது 4 பருப்பு யூஸ் பண்ணி பருப்பு வடை செய்ய போறேன். கடலை பருப்பு 1/4 கப்பு. இந்த டேபிள் ஸ்பூனால 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இந்த 4 பருப்பையும் தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 சிவப்பு மிளகாயும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊறினதை நல்லா வடிகட்டிட்டு இந்த துணி மேல பரப்பி ஆற வச்சிருக்கேன் 1 மணி நேரமா. வெறுமை வடிகட்டில வடிகட்டும் போது கொஞ்சம் அதுல ஜலம் இருக்கும், வடை அவ்வளோ நன்னா வராது. இந்த மாதிரி துணியில பரப்பி வச்சு 3/4 தண்ணியை எடுத்து பண்ணோன்னா ரொம்ப நன்னா வரும் வடை. 1 மணி நேரமா ஆறினதை எடுத்து மிக்சர் ஜார்ல போட்டுக்கிற எல்லா பருப்புகளையும் பொடியா கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தண்ணியே விடாம கொரகொரப்பா அரைச்சுக்கணும். கொரகொரப்பா அரைச்சுட்டேன். வானிலையில எண்ணெய் காயிருது. அரைச்ச விழுத ஒரு எலுமிச்சை சைஸ் கையில பாலா எடுத்துட்டு இருக்கேன். இன்னொரு கையில வச்சுட்டு ரவுண்டா தட்டிக்கிறேன். எண்ணெயில அப்படியே போடுறேன். இதே மாதிரி மீதியும் இதே சைஸ்க்கு எல்லாத்தையும் போடுறேன். ஊற வச்ச பருப்புக்கு 6 வடை வந்தது இந்த சைஸுக்கு. ஒரு பக்கம் நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிட்டு மறுபக்கம் திருப்பி விடணும். பொன்னிறமா 2 பக்கமும் வர அளவுக்கு பொரிக்கணும். பருப்பு வடை ரெடி ஆயிட்டு. இளநீர் பாயசம் பார்க்கலாம். 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி 1/2 லிட்டரா குறுக்கி வச்சிருக்கேன். ஆறட்டும். நாட்டு சர்க்கரை 1/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். அது கிடைக்கலன்னா வெல்லமும் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜலம் சேர்க்கிறேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சுட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். மேல இருக்கிற கருப்பு பார்ட்டை எடுத்துட்டு நல்ல வெள்ளையா இருக்கிற தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். அதுல 1 கப்பு கொஞ்சம் சுட தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சின்னு வரேன். அரைச்சதை வடிகட்டிக்கிறேன். இதுக்கு முதல் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், திக்கா இருக்கணும். தேங்காய் பால் எடுத்துட்டேன். நம்ம இளநீர் வாங்குறோம் இல்ல, உள்ள இருக்கிற வழுக்கை இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். கொஞ்சம் திக்காவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி மெலிசாவும் இருக்கக்கூடாது. இந்த வழுக்கையை சிறிய துண்டுகளாக கட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணதுல பாதிய மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். இதை கோர்ஸா அரைச்சிக்கிறேன். போதும். கோர்ஸா அரைச்ச விழுது. இந்த பாயசத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்ப எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதுதான்.
எதுவுமே சூடா இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொஞ்சம் சில்லுன்னே இருக்கலாம். சுண்டை காய்ச்சின பால் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கிறேன். தேங்காய் பாலை சேர்க்கிறேன். அரைச்ச விழுது, அப்புறம் பொடியா கட் பண்ண இந்த வழுக்கியும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் கலந்துட்டோம். திக்னஸை பார்த்துட்டு இந்த இளநீர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும். அந்த இளநீர்லேருந்து 1/2 கப்பு சேர்த்துன்னு இருக்கேன். இளநீர் பாயசம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி செமி லிக்விடாக இருக்கணும். நறுக்கிய பாதாம் 2 டேபிள் ஸ்பூன். கலக்க வேண்டிய வேலை தான். ரொம்ப சுலபமாக டேஸ்டான இளநீர் பாயசம் செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.